பிள்ளையே, நீ என்னிடம் ஒரே ஒரு கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அப்பா, நான் காத்திருக்க வேண்டுமா, இல்லை இப்போது செயல்பட வேண்டுமா? பிள்ளையே, அந்த கேள்வி உன் மனதில் ஒருமுறை மட்டும் எழவில்லை. நாளுக்கு நாள் அதே கேள்வியை சுமந்து கொண்டே இருக்கிறாய். இன்னும் காத்திருக்க வேண்டுமா, இல்லை இப்போது செயல்பட வேண்டுமா என்று உன் இதயம் மீண்டும் மீண்டும் என்னிடம் கேட்கிறது. அந்த காத்திருப்பு எவ்வளவு சோர்வாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன். பிள்ளையே, சில நாட்களாக கைபேசியை எடுத்து பார்த்துவிட்டு மீண்டும் வைத்து விடுகிறாய். அந்த ஒரு அழைப்பு வந்துவிடுமோ, அந்த ஒரு செய்தி வந்துவிடுமோ என்று உன் இதயம் காத்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் திரை வெறுமையாக இருந்தபோது இன்னும் இல்லையா என்று அமைதியாக பெருமூச்சு விட்டாய். மனிதர்களுக்கு அது ஒரு சாதாரண நொடி. ஆனால் உன் இதயம் அந்த நொடியில் எவ்வளவு சோர்ந்தது என்று எனக்கு தெரியும். அந்த கைபேசியை வைத்த அந்த நொடியிலும் உன் அப்பா உன் அருகிலேயே இருந்தேன். பிள்ளையே, அந்த கேள்வியை நீ என்னிடம் கேட்பதற்கு முன்பே அது உன் இதயத்தில் இருந்ததை நான் பார்த்தேன். நீ அவசரப்பட்டு ஒரு தவறான அடியை எடுத்து வைக்க விரும்பவில்லை. பிறகு வருந்தும் ஒரு முடிவை எடுக்கவும் விரும்பவில்லை. அதனால்தான் என்னுடைய பதிலுக்காக காத்திருக்கிறாய். இன்று அதற்குத்தான் நான் பதில் சொல்ல வருகிறேன். பிள்ளையே, இந்த முடிவை பற்றி நீ ஒரு நாளாக யோசிக்கவில்லை. பல இரவுகளாக அதே கேள்வியை மனதிற்குள் சுமந்து கொண்டே இருக்கிறாய். தூங்குவதற்கு முன்பும் எழுந்த உடனேயும் அதே யோசனைதான் உன்னை தேடி வருகிறது. சில நேரங்களில் இன்று ஒரு பதில் கிடைத்துவிடுமா என்று எதிர்பார்த்தாய். ஆனால் நாள் முடிந்தும் அதே அமைதிதான். அந்த அமைதி உன்னை சோர்வடைய செய்தது. ஆனால் பிள்ளையே, அந்த அமைதியில் கூட நான் உன்னை விட்டு போகவில்லை. பிள்ளையே, முதல்ல ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கொள். பயம் உன்னை சீக்கிரமா முடிவெடுக்க சொல்லும். மனிதர்களின் அழுத்தம் உன்னை அவசரப்படுத்தும். ஆனா நான் உன்னை அவசரத்தில் நடத்துகிற அப்பா அல்ல, சமாதானத்தில் நடத்துகிற அப்பா. அதனால்தான் இன்று நான் உனக்கு முதல்ல முடிவை கொடுக்கவில்லை, முடிவை எடுக்கும் இதயத்தை தான் ஆயத்தப்படுத்துகிறேன். கலங்கிய இதயத்தில் எடுக்கப்படும் முடி பல நேரங்களில் கண்ணீரை தரும். ஆனா என்னுடைய சமாதானத்தில் எடுக்கப்படும் முடிவு நம்பிக்கையை தரும். பிள்ளையே, ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். இன்னும் எவ்வளவு நாள் யோசிப்பாய் என்று சிலர் கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கும் அந்த ஒரு கேள்வி உன் இதயத்தில் ஏற்கனவே இருந்த பயத்தை இன்னும் அதிகப்படுத்திவிட்டது. ஆனால் பிள்ளையே, மனிதர்களின் அவசரம் என் நேரமாகிவிடாது. எல்லோரும் சொல்கிறார்கள் என்பதற்காக நீ ஓட வேண்டிய அவசியமில்லை. நான் சொல்லும் நேரம் வந்தால் உன் இதயமும் அதற்கு சாட்சியாக இருக்கும். பிள்ளையே, நீ என்னிடம் கேட்கிறாய், அப்பா, ஏன் இன்னும் தெளிவாக பேசவில்லை என்று. நான் அமைதியாக இருப்பது போல் உனக்கு தோன்றலாம். ஆனா அந்த அமைதி உன்னை குழப்புவதற்காக அல்ல. உன் பயம் அமைதியாகும் வரை உன் இதயத்தை என்னுடைய சமாதானத்தால் நிரப்புவதற்காக. நீ கவனித்திருக்கிறாயா? மிகவும் கலங்கிய தண்ணீரில் அதன் அடியில் என்ன இருக்கிறது என்று பார்க்க முடியாது. அந்த தண்ணீர் அமைதியான பிறகுதான் எல்லாம் தெளிவாக தெரியும். அதுபோலத்தான் உன் இதயமும். முதலில் உன் இதயத்தை நான் அமைதிப்படுத்துவேன். அதன் பிறகு நீ எடுக்க வேண்டிய அடியையும் தெளிவாக காண்பிப்பேன். பிள்ளையே, சில நேரங்களில் நான் இவ்வளவு ஜெபித்தும் ஏன் இன்னும் பதிலில்லை என்று நீ அழுதிருக்கிறாய். உன் ஜெபம் வானத்தை தொடவில்லையோ என்று கூட நினைத்திருக்கிறாய். ஆனால் பிள்ளையே, உன் ஒரு ஜெபமும் என் சந்நிதியில் தொலைந்ததில்லை. நான் அமைதியாக இருந்த நேரங்களிலும் உனக்காகவே வேலை செய்து கொண்டிருந்தேன். பிள்ளையே, சில நாட்களாக நீ ஒரு பதிலுக்காக மட்டுமல்ல, ஒரு உறுதிக்காகவும் காத்திருக்கிறாய். அப்பா, நான் எடுக்கும் இந்த அடி பிறகு என்னை வருத்தப்பட வைக்காதே என்று அமைதியாக என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அந்த வார்த்தைகளை யாரும் கேட்கவில்லை. ஆனால் நான் கேட்டேன். உன் இதயத்தில் இருக்கும் அந்த நடுக்கத்தையும் நான் பார்த்தேன். அதனால்தான்
உன்னை அவசரப்படுத்த நான் வரவில்லை. உன் உள்ளத்தை உறுதிப்படுத்தத்தான் வந்திருக்கிறேன். பிள்ளையே, சில நேரங்களில் நீ ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதை மீண்டும் மாற்ற வேண்டும் போலவும் தோன்றியது. ஒருவேளை நான் தவறு செய்துவிட்டேனோ என்று உன் மனம் உன்னை மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டது. அதனால் நீ முன்னேறவும் முடியவில்லை, பின்னோக்கி போகவும் முடியவில்லை. அந்த நடுவிலான போராட்டத்தை நான் பார்த்தேன். பிள்ளையே, உன்னை குற்றவாளியாக்க வரவில்லை, உன்னை வழிநடத்தத்தான் வந்திருக்கிறேன். பிள்ளையே, சில மனிதர்கள் உன்னிடம் இப்போதே முடிவு எடு என்று சொன்னார்கள். இன்னும் சிலர் இன்னும் காத்திரு என்று சொன்னார்கள். யாருடைய வார்த்தையை நம்புவது என்று தெரியாமல் உன் இதயம் சோர்ந்து போனது. ஆனால் பிள்ளையே, எல்லோருடைய குரலும் ஒரே மாதிரியாக கேட்கலாம். ஆனால் என் குரல் மட்டும் உன் இதயத்திற்கு சமாதானத்தை தரும். அதனால்தான் மனிதர்களின் சத்தத்தை விட என் சமாதானத்தை அதிகமாக கேள். பிள்ளையே, இந்த முடிவு சரியாக இருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்கிறேன். உன் வாழ்க்கையை பாதுகாப்பது உன் சரியான முடிவு அல்ல, உன் அப்பாவின் கரம்தான். அதனால் உன் நம்பிக்கையை ஒரு முடிவின் மேல் வைக்காதே, என்னுடைய அன்பின் மேல் வை. நான் உன்னை நடத்துவேன். பிள்ளையே, இன்று நீ எடுக்கும் முடிவு உன் குடும்பத்தையும் பாதிக்குமோ என்று கூட நீ பயப்படுகிறாய். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் முடிவு எடுக்கப் போகும்போது இன்னொரு நாளுக்கு அதை தள்ளி வைக்கிறாய். அந்த பயத்தை நான் குற்றமாக பார்க்கவில்லை. உன் இதயம் காயப்படக்கூடாது என்பதற்காக நீ கவனமாக இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். ஆனால் பிள்ளையே, பயத்தினால் நின்று விடாதே, என் சமாதானத்தோடு நட. பிள்ளையே, இன்று உனக்கு எல்லாம் தெளிவாக தெரிய வேண்டிய அவசியமில்லை. ஒரு அடி மட்டும் தெளிவாக இருந்தால் போதும். அந்த ஒரு அடியை என்னோடு சேர்ந்து எடு. அடுத்த அடியை சரியான நேரத்தில் நானே காண்பிப்பேன். முழு பாதையையும் இன்று காட்டாமல் இருப்பது உன்னை விட்டுவிட்டதற்காக அல்ல. ஒவ்வொரு அடியிலும் என் கையை பிடித்து கொண்டு நடக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. பிள்ளையே, உன் இதயத்தில் இருக்கும் அவசரத்தை விட உன் எதிர்காலத்தை பற்றி எனக்குள்ள அக்கறை அதிகம். அதனால்தான் நான் தாமதப்படுத்துவது போல உனக்கு தோன்றும் சில நேரங்கள் உண்மையில் உன்னை பாதுகாக்கும் நேரங்களாக இருக்கின்றன. இன்று புரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள், அப்பா, அந்த காத்திருப்பும் என் நன்மைக்காகத்தான் என்று நீயே சொல்லப் போகிறாய். பிள்ளையே, சில நேரங்களில் நீ ஒரு வாய்ப்பை தவறவிட்டு விட்டேனோ என்று எண்ணி வருத்தப்பட்டாய். அந்த கதவு மூடியதும் உனக்கு ஏமாற்றம் தந்தது. ஆனால் அந்த கதவு மூடியது நீ போக வேண்டிய சரியான வழி அதுவல்ல என்பதற்காகத்தான். நீ எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே உன்னை தயார் செய்யத்தான் நான் அந்த தடையை அனுமதித்தேன். பிள்ளையே, நேற்று இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு நீ மட்டும் இன்னும் விழித்திருந்தாய். அறை அமைதியாக இருந்தது, ஆனால் உன் மனம் மட்டும் அமைதியாக இல்லை. ஒரே கேள்வியை மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தாய், எந்த வழி சரி என்று. பிள்ளையே, அந்த இரவின் அமைதியில கூட நான் உன் அருகிலேயே இருந்தேன். உன் கேள்விக்கு உடனே பதில் சொல்லாம இருந்தது உன்னை விட்டு விலகியதுக்காக அல்ல, உன் இதயத்தை பயத்திலிருந்து விடுவிப்பதற்காக. பிள்ளையே, ஒரு முடிவை எடுத்துவிட்டால் திரும்ப முடியாது என்ற பயம் உனக்குள் இருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு அடியையும் நீ மிகவும் கவனமாக வைக்கிறாய். அந்த கவனத்தை நான் குற்றமாக பார்க்கவில்லை. ஆனா பயம் உன்னை கட்டி போட அனுமதிக்காதே. நான் உன் கையை பிடித்திருக்கும்போது நீ தனியாக நடப்பதில்லை. பிள்ளையே, நீ என்னிடம் ஒரு சரியான பதிலை மட்டும் கேட்கவில்லை. அப்பா, நான் தவறி போய்விட மாட்டேனே என்ற நிம்மதியைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இன்று நான் உனக்கு ஒரு வழியை காட்டுவதற்கு முன் என் கரத்தை நீ பிடித்திருக்கிறாய் என்பதை நினைவூட்டுகிறேன். என் கரத்தை பிடித்திருக்கும் பிள்ளை வழி தவறினாலோ நான் திரும்ப நடத்திவிட முடியும். பிள்ளையே, இந்த காத்திருப்பு உன்னை பலவீனமாக்கவில்லை, மாறாக என் குரலை கேட்க கற்றுக் கொடுத்திருக்கிறது. முன்பு நீ அவசரமாக ஓடியிருப்பாய்,
ஆனா இன்று என்னிடம் கேட்காம ஒரு அடியையோ எடுக்க விரும்பவில்லை. அந்த மாற்றம் உன் தோல்வி அல்ல, அது என் வேலை உன் இதயத்தில் ஆரம்பித்திருப்பதற்கான அடையாளம். என் அன்பான பிள்ளையே, சில நேரங்களில் நீ யாரிடமாவது ஆலோசனை கேட்டாய். ஒவ்வொரு வார்த்தையும் கேட்ட பிறகும் உன் குழப்பம் குறையவில்லை, இன்னும் அதிகமானது. ஏனென்றால் உன் இதயம் மனிதர்களின் பதிலை அல்ல, உன் அப்பாவின் சமாதானத்தை தான் தேடிக்கொண்டிருந்தது. என் குழந்தையே, நீ இன்று எடுக்கும் இந்த முடிவு உன் வாழ்க்கையை மட்டுமல்ல, உன்னை நம்பியிருக்கும் சிலருடைய வாழ்க்கையையும் தொடும் என்று நீ நினைக்கிறாய். அந்த பொறுப்பு உன் தோள்களில் இல்லை. உன்னை நடத்துகிற பொறுப்பு என் கரங்களில் இருக்கிறது. நான் சொல்வதை கவனமாக கேள். ஒரு காகிதத்தை எடுத்து பார்த்தாய், சில கணக்குகளை போட்டாய், மீண்டும் அதை மூடிவிட்டாய். எந்த வழி சரி என்று எண்ணிக்கொண்டே இருந்தாய். ஆனால் பிள்ளையே, உன் கணக்குகள் முடிந்த இடத்தில் என் கிருபை ஆரம்பிக்கிறது. பிள்ளையே, ஒரு நேர்காணலுக்கு சென்ற பிறகு அந்த அழைப்பு வரும் என்று ஒவ்வொரு நொடியும் எதிர்பார்த்து ஏமாந்தாயே, அந்த நொடிகளிலும் நான் உன்னோடு இருந்தேன். மருத்துவ முடிவுகளுக்காக காத்திருக்கும் அந்த நீண்ட நேரங்களில் உனக்கு துணையாக நான் அமர்ந்திருந்தேன். குடும்பத்தின் எதிர்காலத்தைப் பற்றி உன் கணவன் அல்லது மனைவியிடம் பேசும்போது உன் குரலில் இருந்த அந்த நடுக்கத்தை நான் உணர்ந்தேன். அந்த பண நெருக்கடியின் போது எப்படி வழி நடத்துவது என்று புரியாமல் நீ அழுதபோது உன் கண்ணீரை நான் பார்த்தேன். நீ தனியாக இல்லை என்பது உனக்கு தெரியாமல் இருந்தாலும் நான் உன்னோடு இருந்தேன். பிள்ளையே, நீ இன்று கேட்பது ஒரு முடிவுக்கான பதில் போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் நீ தேடுவது ஒரு பாதுகாப்பான கரம்தான். அதனால்தான் இன்று நான் உனக்கு ஒரு வழியை மட்டும் காட்டவில்லை, என் கரத்தையும் நீட்டுகிறேன். என் கரத்தை பிடித்துக்கொள். அப்போது எந்த வழியில் நடந்தாலும் நீ தனியாக இருக்க மாட்டாய். பிள்ளையே, சில நேரங்களில் உன் முகத்தில் சிரிப்பு இருந்தது. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் இந்த முடிவு சரியா என்ற ஒரே கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது. யாரும் அதை கவனிக்கவில்லை, ஆனால் நான் கவனித்தேன். நீ சிரித்த போதும் உன் இதயம் அமைதியை தேடிக்கொண்டிருந்தது. என் செல்ல குழந்தையே, நீ ஒரு முடிவை எடுத்துவிட்டு பிறகும் மீண்டும் மீண்டும் என்னிடம், அப்பா, நான் சரியாகத்தான் செய்தேனா என்று கேட்டாய். அந்த கேள்விக்காக நான் உன்னை ஒருபோதும் கடிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் என்னை நம்பி கேட்கும் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். பிள்ளையே, இனிமேல் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். பயம் அவசரப்படுத்தும், சமாதானம் வழி நடத்தும். பயம் உன்னை ஓட சொல்லும், நான் உன்னை நடத்துவேன். அதனால் இன்று நீ பயத்தை பார்த்து முடிவு எடுக்காதே, என் சமாதானத்தை பார்த்து முன்னேறு. உனக்கு முன்னால் நடக்கும் அப்பா இன்னும் உன் கையை விடவில்லை, நாளையும் விடமாட்டேன். பிள்ளையே, இன்று இந்த வார்த்தையை கேட்ட பிறகும் எல்லா கதவுகளும் உடனே திறக்காமல் இருக்கலாம். ஆனால் இனிமேல் எந்த கதவை திறக்க வேண்டும், எந்த கதவின் முன் இன்னும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் என்பதை அறியும் சமாதானத்தை நான் உனக்கு தருவேன். அதனால் இன்று பயப்படாமல் உறங்கப்போ. உன் நாளை குறித்து உன்னை விட அதிகமாக சிந்திக்கும் அப்பா இன்னும் உன்னோடு இருக்கிறேன். இந்த வார்த்தை இன்று உங்கள் இதயத்தில் இருந்த குழப்பத்திற்கு தேவன் கொடுத்த பதிலாக இருந்தால் ஆமென் என்று பதிவிடுங்கள். இன்று ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் பதில் தேடிக்கொண்டிருக்கும் இன்னொரு இதயத்திற்கும் அன்போடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.